ஜியோ இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே என்ன ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்ல 2016ல ஏர்டெல் அண்ட் அதர் டெலிகாம் ஆபரேட்டர்ஸ்க்கு ஒரு காம்படிட்டரா வந்து ஜியோ சிம் வாங்கினா 1 month டேட்டா ஃப்ரீன்னு ஒரு ஆஃபரை சொல்லி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு 459 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இந்தியால நம்பர் 1 டெலிகாம் ஆபரேட்டராகவும் வேர்ல்டுல 3rd லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆபரேட்டராகவும் இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா என்ன இப்ப ரீசார்ஜ் ரேட் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க, என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்கு. சரி அதை விடுங்க. சோ இந்தியாவோட நம்பர் 1 டெலிகாம் ஆபரேட்டரான ஜியோல இன்டர்னா ஒர்க் பண்றதுக்கு எங்க எப்படி என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்ன்றதுதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ நம்ம 4 ஸ்டெப்ஸா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, செகண்ட் ஸ்டெப் அப்ளையிங் ப்ராசஸ், தேர்ட் ஸ்டெப் செலக்ஷன் ப்ராசஸ், fourth step interview process. Now coming to first step eligibility criteria. If you want to work as a Jio intern, then இப்ப நான் சொல்ல போற 4 கண்டிஷன்ஸ்குள்ள நீங்க வரீங்களான்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க வயசு 18 இயர்ஸ் கீழே வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஃபுல் டைம் டிகிரி ஆர் டிப்ளமா லைக் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இருந்திருக்கணும். தேர்ட், நீங்க இப்ப இன்டர்ன்ஷிப்புக்கு பர்மிஷன் கேட்டு உங்க காலேஜ் முன்னாடி நிக்கிறீங்கன்னா your college should be in a position to grant that internship. Fourth, you should not have completed your degree or diploma. I mean, நீங்க இப்ப கரண்டா அந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரில வந்து என்ரோல் ஆயிருக்கணும், but should not completed your respective degree like BE or ME. இந்த கண்டிஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். வெல் டன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். Now coming to second step, which is applying process. இப்பதான் நம்ம இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியே வந்து போறோம். சோ நீங்க ஜியோ இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு ஜியோ கேரியர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போகணும். சோ வெப்சைட்டோட லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தந்திருக்கேன். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க you will see many internship openings with their duration. சோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுல போயிட்டு சப்மிட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுங்க. அங்க அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆதார் அண்ட் காலேஜ் ஐடி கார்டு போட்டோ வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணா போதும். தட்ஸ் இட் த ப்ராசஸ். இப்ப தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம், which is செலக்ஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷனை அவங்க ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கும் அண்ட் உங்க போன் நம்பருக்கும் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் லிங்க் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த லிங்க அனுப்பின நாள்ல இருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டெஸ்ட் நீங்க முடிக்கணும். அந்த டெஸ்ட் முடிக்க மேக்சிமம் 5 minutes மேல ஆவாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் வெர்பல், அரித்மெட்டிக், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க அந்த 15 கொஸ்டின்ஸையும் ஒழுங்கா அண்ட் கரெக்டா வந்து முடிச்சீங்கன்னா மட்டும் போதும். மீன்வைல் உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான சிவி ஆர் ரெஸ்யூமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கமிங் டு லாஸ்ட் ஸ்டெப், which is interview process. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இன்டர்வியூக்கு மட்டும் வந்துட்டா போதும், உங்களுக்கு பாதி இன்டர்ன்ஷிப் கிடைச்ச ஒரு ஃபீல் வந்து வந்துடும். சோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அவங்க அசஸ்மெண்ட் ஒன்று வச்சாங்கல்ல, சோ அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் அவுட் பண்ணி தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எதிர் ஒரு ஃபோன் காலாவோ ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ கான்பரன்ஸாவோ வந்து இருக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூல சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் தட் you should know core Java, SQL and all DSA topics thoroughly. இப்ப சொன்ன எல்லாமே வந்து பேசிக்கா மஸ்டா வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் இதை தாண்டி நீங்க அப்ளை பண்ற ஃபீல்டுக்கு ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. So be ready for that also. At last ஃபைனலா HR இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் மாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜியோ இன்டர்னா ஆகிறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டேன், இட்ஸ் அன் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப். பட் இங்க நீங்க லேர்ன் பண்ணி டெவலப் பண்ற ஸ்கில்ஸ் வில் பே யூ மோர் இன் ஃபியூச்சர். சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்பவே இந்த ஒரு ஜியோ இன்டர்ன்ஷிப் வந்து
வந்து என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வீடியோ போட நான் ரெடி. பார்க்க நீங்க ரெடியா அண்ட் சப்போர்ட் பண்ண நீங்க ரெடியான்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ண ரெடினா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்வினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.